டெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு AI உச்சி மாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்து உள்ளது. உலகளாவிய கவனத்தை ஈர்த்த இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள், முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் நிபுணர்கள் பங்கேற்றனர். செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவின் முன்னேற்றம், உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப வாய்ப்புகள் குறித்து விரிவான விவாதங்களும் நடைபெற்றன. மாநாட்டின் முக்கிய தருணமாக பிப்ரவரி 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியாவின் AI திறன்கள், புதுமை முயற்சிகள் மற்றும் உலக நாடுகளுடன் இணைந்து செயல்படும் திட்டங்கள் குறித்து அவர் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் தொழில்நுட்பம் அல்ல, அது மனித குலத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செயற்கை நுண்ணறிவை மக்கள் நலத்திற்கும் வளர்ச்சிக்கும் பயன்படுத்தும் நாடாக திகழ வேண்டும் என்ற அவரது கருத்துக்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இந்தியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் உலகின் மிக உயர்ந்த கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவில் இந்தியா தேசிய கொடியின் மூவர்ணம் மின் விளக்குகளால் ஒளிர்த்து காட்டப்பட்டது. இது AI மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் இந்தியா UAE உறவை வெளிப்படுத்தும் அடையாளமாகவும் அமைந்துள்ளது. அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் இதற்கு பாராட்டு தெரிவித்ததோடு இது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்த சின்னம் என பெருமிதம் தெரிவித்தது. புர்ஜ் கலிஃபாவில் மூவர்ண கொடி ஜொலிக்கும் காட்சியை இந்திய தூதரகம் சமூக வலைதளங்களில் வெளியிட்டது. இந்திய AI மாநாட்டை உலகின் மிக உயர்ந்த கட்டிடம் கொண்டாடுகிறது என்ற விளக்கத்துடன் வெளியிடப்பட்ட அந்த படம் உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்களிடையே பெரும் பெருமிதத்தை ஏற்படுத்தியது. பலரும் அந்த காட்சியை பாராட்டி இந்தியாவின் உலகளாவிய முன்னேற்றத்தை கொண்டாடினர். இந்த மாநாடு செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவின் பங்கு, உலக நாடுகளுடன் இணைந்து செயல்படும் திறன் மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியாவின் நிலையை வலியுறுத்தும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது. புர்ஜ் கலிஃபாவில் மூவர்ண கொடி ஒளிர்ந்த தருணம் இந்தியாவின் சர்வதேச மரியாதையை மேலும் உயர்த்துவதாக அரசியல் மற்றும் தொழில்நுட்ப வட்டாரங்கள் மதிக்கின்றன. மேலும் மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தின. மருத்துவம், கல்வி, வேளாண்மை, பாதுகாப்பு மற்றும் வணிகம் போன்ற துறைகளில் செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை விளக்கும் கண்காட்சிகள் நடைபெற்றன. உலக நாடுகளின் பிரதிநிதிகள் இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்கள் பாராட்டியதோடு எதிர்காலத்தில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தனர். டெல்லி AI உச்சி மாநாடு இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்களை உலகிற்கு வெளிப்படுத்தியதோடு UAE-உடன் உள்ள நட்புறவை வெளிப்படுத்தும் ஒரு வரலாற்று சம்பவமாகவும் அமைந்துள்ளது. புர்ஜ் கலிஃபாவில் மூவர்ண கொடி ஒளிர்ந்த தருணம் இந்தியாவின் உலகளாவிய மரியாதையை உயர்த்திய பெருமைக்குரிய நிகழ்வாகவும், செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவின் முன்னேற்றத்தை உலகம் முழுவதும் கொண்டாட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லலாம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.